ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவில் ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 2015 உடைய 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மாடல் கொஷினை பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த கொஷினை பார்க்காம எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. நீங்கள் தான் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியலன்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்தெந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். அதே போல் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், நம்ம சேனலோட தான். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய எல்லா நோட்ஸும் எல்லா அப்டேட்ஸும் ஸ்பெஷல் ஆன்சர் கீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எக்ஸாம் பற்றின எல்லா அப்டேட்ஸும் வந்துடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டில் இது வந்து நம்ம ஃபெயில் ஆகக்கூடிய ஒரு சப்ஜெக்டான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம், ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, பாஸும் பண்ணிடலாம். அப்போ நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1 மார்க்குக்கு அதிக ஃபோக்கஸ் பண்ணணும். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த 14 1 மார்க் வந்து கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதில் சினானிம்ஸ் வந்து 3 இருக்குது, ஆண்டனிம்ஸ் வந்து 6 இருக்குது. இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை படிக்காமல் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. அந்த ஹாப்பிலி, ரீமார்க்கபிள், எமர்ஜென்சி இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்றது தான் சினானிம்ஸ். ஆண்டனிம்ஸில் எதிர்ச்சொல், அதாவது மாஸ்டர்டு, கைண்டு, ப்ரொவைட்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் எதிர்ச்சொல் தரணும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஒவ்வொரு சினானிம்ஸும் ஒவ்வொரு ஆண்டனிம்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூல் புக் பேக்கில் இதுக்கு வந்து ஆன்சர்ஸ் இருக்குது, இதை நீங்கள் பார்த்து வந்து படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராமர் பார்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதில் கேட்டிருக்காங்க இல்லையா, சூஸ் த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஃபூஃப். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபூட் அது நீங்கள் எழுதணும், கரெக்டான ஒரு வார்த்தையை ஒரு கரெக்டான ஒரு ப்ளூரல் ஃபார்ம் வந்து எழுதணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூட்டபிள் சஃபிக்ஸ் வேர்டு, அது வந்து கலர் அப்படின்றதுக்கு வந்து சஃபிக்ஸ் வேர்டு எழுதணும். ப்ரஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் சூஸ் த கரெக்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த வேர்டு, NMMS அதுக்கு வந்து என்ன வரும் அது வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் அக்ரானம் எக்ஸ்பேன்ஷன் அந்த அப்ரிவியேஷன் கேட்குறது எல்லாமே இம்பார்ட்டன்ட், அதனால் படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் கலெக்டிவ் நவுன் டேஷ் ஆஃப் கவுஸ். அது கலெக்டிவ் நவுன் சூட்டபிள் நவுன் எங்கே வருமோ அதை வந்து நீங்கள் அங்கே எழுதணும். 11வது கொஸ்டின் வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் பிரேசல் வெர்ப். சூட்டபிள் பிரேசல் வெர்ப் அங்கே என்ன வருமோ அதை எழுதணும். கீழே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் அங்கே கரெக்டாக சூஸ் பண்ணி எழுதணும். தென் அதுக்கப்புறம் 12வது போனீங்கன்னா சூஸ் த சூட்டபிள் ஆப்ஷன் டு பேர் இட் வித் த வேர்டு மூன் டேஷ் டு ஃபார்ம் காம்பவுண்ட் வேர்டு. அது காம்பவுண்ட் வேர்டில் நீங்கள் அதை வந்து எழுதணும். தென் அதுக்கப்புறம் 13வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ப்ரொபோசிஷன். சூட்டபிள் ப்ரொபோசிஷனில் அது எழுதணும். மை ஃப்ரெண்ட் கேவ் மீ எ கிஃப்ட் டேஷ் மை பர்த்டே. ஸோ இது வந்து நீங்கள் எழுதணும். சூட்டபிள் ப்ரொபோசிஷன் அங்கே வந்து எழுதணும். அதுக்கப்புறம் வந்து சிம்பிளிஃபிகேஷன் பிரிக்கணும். சிம்பிளிஃபிகேஷன் இல்லை, சிலபிஃபிகேஷன். கேர்ஃபுல் அப்படின்ற வார்த்தைக்கு வந்து சிலபிஃபிகேஷன் வந்து நீங்கள் பிரிக்கணும். அது எப்படி பிரியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும், அந்த மெத்தட் எல்லாமே. ஸோ 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ணலாம். சினோனிம்ஸ், ஆண்டனிம்ஸ், கிராமர் பார்ட்டு தான். அதை நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்ட் 2 வந்தீங்கன்னா செக்ஷன் 1 வந்து ப்ரோஸ் 3 2 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 4 2 மார்க்குமே சாய்ஸ் விரும்ப படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வேண்டிய சின்னதாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு, சப்போஸ் கேட்காம போனாலும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸை நீங்கள் எழுத முடியும். வேர் டிட் த பேர்ட் ட்ராப் த டைமண்ட்ஸ் டு த வாட் டிட் ஆஷா தேவி டீச் அஜய், ஹவு வாஸ் நியூட்டன்ஸ் ஹானர்டு பை த கிங்கு, அப்புறம் வாட் இஸ் பீயிங் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ஸு, ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்னா என்ன. ஸோ இதெல்லாமே வந்து எங்கே இருக்குன்னா ஸ்கூல் புக்கில் தான் நமக்கு வந்து இருக்குது. அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுல இந்த படிச்சுக்கோங்க. எயித்து புக்கில் தான் இதெல்லாம் இருக்கும். 8th புக்கில் புக் பேக்கில் இருக்கும் இதெல்லாமே. அதுக்கப்புறம் செக்ஷன் 2 போனீங்கன்னா போயட்ரியில் சம் லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரீட் த ஃபாலோயிங் லைன்ஸ் அண்டு ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பெலோ. இந்த லைன்ஸ்லாம் படித்து அது கீழே கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். அப்போது இந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து அந்த செய்யுள் பார்ட், அதாவது போயம் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் எது கேட்பாங்க, அதை எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ 19வது கொஸ்டின், 20வது கொஸ்டின், 21வது கொஸ்டின், 22வது கொஸ்டின் அதில் வந்து மொத்தமாகவே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அந்த 4ல் 3 தான் நீங்கள் எழுத போகிறீங்க. ஆனால் நீங்கள் 4மே படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா எது கேட்பாங்கன்றது வந்து ஒரேடியாக நம்ம கேட்கலாம், சம் சேஞ்சஸ் வந்து வரலாம். ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். எது வேணால் கேட்டாலும் நம்ம எழுதலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் நீங்கள் அதை எழுதிக்கோங்க. தென் செக்ஷன் 3 போனீங்கன்னா கிராமர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த கரெக்ட் ஹோமோஃபோன். ஏபி அந்த ஒன் ஐ எம் நாட் டேஷ் டு ட்ரிங்க் சோடா, ஐ ஹேவ் டேஷ் த மூவி ஆல்ரெடி. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதலாம். தென் லெட்ஸ் கம்பேர் 2 திங்ஸ், விச் இஸ் சீப்பர் கோல்டு ஆர் சில்வர், விச் இஸ் லார்ஜர் சிட்டி ஆர் வில்லேஜ். இதை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ரைட் எ சென்டென்ஸ் ஃபார் ஈச் பேட்டர்ன். எஸ்வி பேட்டர்னில் ஒன்று எழுதணும், எஸ்விஓ பேட்டர்னில் ஒரு சென்டென்ஸ் வந்து எழுதணும். தென் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் த கண்டிஷனல் சென்டென்ஸ். இஃப் கிளாஸ் கொடுத்துருக்காங்களே, இஃப் கிளாஸ் இருக்குங்க இல்லையா, அந்த இஃப் கிளாஸ் வச்சு கண்டிஷனல் சென்டென்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இஃப் ஐ ஹேட் டைம் டேஷ் ஐ கோ ஷாப்பிங் வித் யூ அப்படின்றது இருக்குங்க இல்லையா, அதுக்கு ஒரு இஃப் கிளாஸ் போடணும். தென் ஐ வுட் ஹேவ் டோல்ட் யூ இஃப் ஐ சி அது இருக்கு, ஹிம் இருக்குங்க இல்லையா, அதுக்கு ஒரு வுட் கிளாஸ் போடணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் எ சென்டென்ஸ் ஆஃப் யுவர் ஓன் ஃபார்ம்
ஓன் ஃபார் ஈச் ஹோமோஃபோன்ஸ், கைண்ட், டைப்பு, கைண்ட், கேரிங்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈச் ஹோமோஃபோன்ஸுக்கும் ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டென்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணணும். அதுக்கப்புறம் fill in the blanks with appropriate form of the verbal given in the brackets. ஸோ verbs வந்து இருக்கும் அந்த ப்ராக்கெட்டில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா appropriate form of the verbal அது வந்து நம்ம கொடுக்கணும். தென் வந்து பார்ட் 3 போனீங்கன்னா செக்ஷன் 1ல் 100 வார்த்தை வந்து எழுதணும். 5 மார்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஷின்ஸ் இருக்குங்க இல்லையா, 4 கொஷின்ஸுமே நீங்கள் சாய்ஸ் ஃப்ரம் படிச்சுக்கோங்க. எது கேட்குறாங்களோ அது எழுதிக்கலாம். எப்பயுமே நீங்கள் 2 சூஸ் பண்ணி படிச்சுட்டு போயிட்டு அது வரலன்னு கஷ்டப்படாதீங்க. Why did the sparrow throw the nose jewel into Ramaya's house? How did Ajay's father find his son's talent? Mention Sir Isaac Newton's inventions. How can you more yourself cyber safe? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை தான் நீங்கள் வந்து எழுத போகிறீங்க. நீங்கள் எழுதுறீங்க. ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஸ்கூல் புக் பேக்கில் தான் அது எல்லாமே இருக்கும். அந்த சப்ளிமெண்ட்ரி ரீடிங் அதை வந்து படிக்கிறது அதெல்லாமே வச்சு நீங்கள் அதை எழுதிடலாம். தென் செக்ஷன் 2 போனீங்கன்னா ஆன்சர் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங். அட்மோஸ்ட் 10 லைன்ஸ் வந்து எழுதணும். நீங்கள் 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைன் வந்து அதில் இருக்கணும். அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எல்லாமே வந்து படித்து வச்சுக்கோங்க. எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அது வந்து சாய்ஸ் விடாமல் படிக்கும்பொழுது நீங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும். எந்த கொஷின்ஸ் ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் எழுத முடியும். ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 34, 33, 35, 36 எல்லா கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், படிச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வந்து ஒன்றுமே கிடையாது. அதில் வார்த்தை கொடுத்துட்டு அதில் வந்து எது வந்து பாயிண்ட் லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் ரைமிங் வேர்ட்ஸ் என்ன, ரைம் ஸ்கீம் என்ன, அலிட்ரேஷன் வேர்ட்ஸ் என்ன, ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன, இவ்வளோ தான் கேட்பாங்க. அதனால் நீங்கள் அது ஈஸியாக எழுதலாம். அதுக்கடுத்து செக்ஷன் 3 வந்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங். 5 மார்க் நீங்கள் எழுதணும். 37 எழுதுறீங்க, இல்லைனா 38, அதில் ரெண்டுத்தில் ஏதாவது எழுதுறீங்க. ரீஅரேஞ்ச் த ஃபாலோவிங் சென்டென்ஸ் இன் கோஹரண்ட் ஆர்டர். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜம்பிள்டு சென்டென்ஸ் இதெல்லாம் மாறி மாறி இருக்கும். இதை வந்து நீங்கள் அந்த பேராகிராஃபுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த கதைக்கு ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஆர்டரில் வந்து எழுதணும். சப்ளிமெண்ட்ரி ரீடிங் படிச்சிங்கன்னா அதை நீங்கள் எழுதலாம். தென் அதுக்கப்புறம் ரீட் த ஃபாலோவிங் பேசஸ் அண்ட் ஆன்சர் த கிவன் பிலோ. ஸோ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு எல்லாமே மேலே இருக்கக்கூடிய அந்த பேராகிராஃபில் தான் ஆன்சர்ஸ் இருக்குது. அந்த மேலே இருக்கக்கூடிய பேராகிராஃபை படித்து பார்த்துட்டு கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் ஆன்சர் எழுதிட்டிங்கன்னா இது வந்து ஃபினிஷ் ஆகிடும். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியாஸு. செக்ஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெட்டர்ஸ் வந்து நீங்கள் எழுதணும். ரைட் எ லெட்டர் டு யுவர் ஃப்ரெண்ட் அபவுட் யுவர் சம்மர் ஹாலிடேஸ் பற்றி எழுதணும். ரைட் எ நோட்டீஸ் அபவுட் த இன்னர் ஸ்கூல் சிங்கிங் காம்படிஷன் அது எழுதலாம். 5 மார்க் இருக்குங்களா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதணும். இல்லைனா கீழே வந்து மேட்ச் த ஃபாலோவிங் கொஷின்ஸ் அதுக்கு அந்த ஆன்சர் எழுதணும். அப்புறம் ஐடென்டிஃபை த கேரக்டர் ஸ்பீக்கர், கீழே இருக்கக்கூடிய அந்த ஐடென்டிஃபை ஸ்பீக்கர், அதாவது அந்த கொஷின்ஸ்க்கு வந்து யார் கேரக்டர் ஸ்பீக்கர் இருக்காங்க அப்படின்றது வந்து நீங்கள் எழுதணும். தென் அதுக்கப்புறம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த ஐடென்டிஃபை த எரர்ஸ், ஸ்பாட் த எரர்ஸ் இருக்குங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் எழுதணும். தென் செக்ஷன் வந்து 5 பார்த்தீங்கன்னா மெமரி போயம், எவ்ரி சோல் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த மெமரி போயமை எங்கே முடியுது அப்படின்னா எட் அன்ஃபில்டு அதில் முடியுதுங்க இல்லையா, அதில் வரைக்கும் நீங்கள் எழுதணும். அதுக்கு உங்களுக்கு 5 மார்க் இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. தென் பார்ட் 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் த ஃபாலோவிங் ஹின்ட்ஸ் இன் டு த பேசேஜ். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபிள் டைட்டில், சூட்டபிள் மாரல் கொடுத்து அதை நீங்கள் எழுதணும். எய்தர் ஆர் சாய்ஸில் 46A எழுதணும், ஆர் 46 வந்து B எழுதணும். தென் பார்ட் 5 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் காம்ப்ரிஹென்ஷன் எழுதணும். அதில் வந்து 2 மார்க்ஸ் வந்து இருக்குங்க இல்லையா, ஸோ அதில் வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க் இருக்குங்க. அதனால் நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க. தென் அதாவது மேலே இருக்கக்கூடிய பேராகிராஃபில் கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸ் இருக்குங்களா, கீழே இருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு அந்த மேலே பேராகிராஃபில் தான் ஆன்சர்ஸ் இருக்கும், அதை வந்து நீங்கள் எழுதணும். ஸோ இதெல்லாமே ஒவ்வொருவரும் இம்பார்ட்டன்ட் தான். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். அந்த ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.